வணக்கம் மக்களே, இன்றைக்கி நம்ம 100 கிராம் அளவுக்கு அரிசி சூப் செய்ய போகிறோம். பேஸ் வச்சு அதுக்கு பேஸ் நான் வந்து 1/2 கிலோ எடுத்துருக்கு. பாதி நான் கட் பண்ணி 100 கிராம் மட்டும் எடுக்க போகிறேன். மிஷினிங் வேணும். அது 5 சொட்டு அளவுக்கு எண்ணெய் தேவைப்படும் அரிசி மாவு ஸ்மெல்லுக்கு. இப்போ நம்ம செய்ய ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ பேஸோடைய அளவு பார்த்துக்கலாம். 100 கிராம் எடுத்துக்கலாம். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா 102 கிராம் இருக்குது. அந்த 2 கிராம் பிரச்சனை கிடையாது. இப்போ 100 கிராம் வச்சுக்கலாம். இப்போ இந்த வச்சு தான் நம்ம சூப் செய்ய போகிறோம். இது நமக்கு இப்போ தேவையில்லை. ஒரு சூப் மட்டும் செய்ய போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா அரிசி மாவு 5 கிராம் வரைக்கும் எடுத்துக்கலாம். அவ்வளோதான், இதுக்கு மேலே சேர்த்த வேண்டாம். அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து பாயில் பண்ண ஆரம்பிச்சுக்கலாம். இப்போ தண்ணி வந்து லைட்டாக சூடாகிட்டுருக்கு. இப்போ இதை வச்சுக்கலாம். டபுள் பாயில் மெத்தடில். இப்போ பாருங்கள், ஓரளவுக்கு மெல்ட் ஆகிடுச்சு. இன்னும் கொஞ்சம் மெல்ட் ஆகட்டும். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போ அரிசி பவுடர் போட்டுக்கலாம். போட்டாச்சுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. இப்போது லைட்டாக எண்ணெய் விட்டுக்கலாம். 2 சொட்டு. இப்போ பார்த்திங்கன்னா ஸ்மெல்லுக்காக லைட்டாக விட்டுக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஸ்மெல்லுக்காக போட்டாச்சு. அரிசி மாவு போட்டாச்சு. இது நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம மோல்டில் ஊற்றிக்கலாங்க. கெட்டியாகிறதுக்குள்ளேயே ஊற்றிடணும். இது வந்து சீக்கிரமாக கெட்டியாகிடுங்க. இது வந்து காயட்டும், அப்புறமா நான் காட்டுறேன். நான் வந்து ஆல்ரெடி மோல்டில் வந்து எண்ணெய் பூசி வச்சுருந்தேங்க. அதனால் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போது மோல்டில் ஊற்றியாச்சு. இது வந்து குளிர்காலம் அப்படிங்கிறனால சீக்கிரமாக வந்து இஞ்சி கெட்டியாகிக்குங்க. நல்லா செட் ஆகட்டும். நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நம்ம செஞ்சு சூப் ரெடி ஆகிடுச்சு. எடுத்து பார்த்துக்கலாம். பாருங்கள், சூப்பு நல்லா வந்துருக்கு. புரியுதா? சூப் நல்லா வந்திருக்குதுங்க. நீங்களும் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சூப் நம்ம இனிமேல் வீட்லேயே செஞ்சுக்கலாங்க. உங்களுக்கு ஈஸியான மெத்தடில் சொல்லி கொடுத்துருக்கேன். நம்ம சங்ககிரி வேணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டு இருக்குது. பாய்.